ஹே காய்ஸ், குட் மார்னிங். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கவிதை எழுதினேன், கொஞ்சம் அனுபவிச்சு எழுதினேன். டிஸ்கிரிப்ஷன் எழுதலாம் அப்படின்னு சொல்லி போவதோடு ஏன் நம்ம ஒரு வீடியோவை போடக்கூடாது, ஸோ இன்னும் பெட்டராக இருக்கும், சொல்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதுக்கோசரம் ஒரு சின்ன முயற்சி. ஸோ ஆஃபீஸில் தான் உட்காந்து எழுதினேன். ஃபஸ்ட்டு தோணின வரிகள் ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால ஸ்டார்ட் பண்ணும்போது கிறுக்கன் இவன் கிறுக்க மறந்தவன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். ஸோ என்னை பற்றி பேச ஆரம்பித்தேன். அப்புறம் யோசிக்கும் போது நிறைய பேர் நம்ம இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால அது அப்படியே எவால்வ் ஆச்சு. முதல் வரிகள் கிறுக்கன் இவன் கிறுக்க மறந்தவன். அதுக்கப்புறம் அடுத்த வரிகள் கஞ சான்யாவில் அக்காய் நின்றவன். அதாவது வந்து தமிழ் மொழியில் வந்து கஞ இந்த மாதிரி 247 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து உயிரெழுத்து மெய்யெழுத்து. ஸோ திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ். அந்த மாதிரி உலகத்துக்கு வந்து நம்ம மாதிரி மக்கள் அப்படின்றது வந்து ஃபவுண்டேஷன். ஸோ தட்ஸ் தி அனாலஜி. ஸோ அப்படி இருக்கும்போது இக் ப்ளஸ் அ இஸ் ஈக்குவல் டு க அந்த மாதிரி படிச்சிருக்கோம். ஸோ 246 வரும், உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தது. ஆனால் அக்கு மட்டும் சேராது. ஸோ கஞ சான்யாவில் அக்காய் நின்றவன். ஸோ யூனிக். திஸ் கை நோஸ் ஹீ இஸ் யூனிக். எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது இந்த உலகத்தில். அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் காட் இஸ் ரீசன். ஸோ ஹீ நோஸ் இட் இஸ் அண்ட் ஹீ இஸ் கண்டினியூயிங் வித் இட். பட் ஹீ இஸ் நாட் ஏபிள் டு டூ வாட் இஸ் ஏபிள் டு டூ. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அடுத்த வரைகள் உரைத்து பேசி உழக்கம் தழைத்தவன். அதாவது உரைத்து பேசி உறக்கம் தழைத்தவன். இது வந்து ரெண்டு விதமான பொருள். ஒன்று வந்து அவனோட டெய்லி ஆக்ஷன் பாயிண்ட்ஸ், அதை வந்து ஆஃபீஸ்க்கு போய் அதை பண்ணி 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 அதை பற்றி பேசி இது பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி ஃபுல்லாக அதை பற்றியே பண்ணுறதுனால டயர்டாகி சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோடனே மற்ற வேலைகள் அதெல்லாம் பண்ணி டயர்டானதுனால உழக்கம் தழைத்தவன். ஸோ அவனால் எதுக்கு பண்ணணும்னு நினைக்கிறானோ அதை பண்ண முடியல. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா தனக்குள்ளேயே பேசிக்கிறது. உரைத்து பேசுன்றது தனக்குள்ளேயே பேசிக்கிறது. தான் வந்து இதை செய்யணும், நாளைக்கு என் குழந்தைங்களுக்கு இதை செய்யணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதை செய்யணும், வீடு வாங்கணும், பொருள் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் பாயிண்ட் மனசுக்குள்ளேயே ஓடி அதை பற்றியே பிளான் பண்ணுறதுனால உறக்கம் தழைத்தவன். உறக்கம் தழைத்தவன்னா ஒரேடியாக உறக்கம், கடைசி உறக்கம், இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு வழியாக வந்து வாழ்ந்து ஃபைனலாக வந்து இறைவர்கிட்ட போயிடுறார். ஸோ இது வந்து இன்னொரு அர்த்தம். ஸோ இப்படி இருக்கிறதுனால இருக்க நினைத்து இறுக்கி கட்டியவன். ஸோ திஸ் இஸ் த நார்ம் ஆஃப் லைஃப். திஸ் இஸ் ஹவு த வேர்ல்ட் ஒர்க்ஸ். திஸ் இஸ் ஹவு த வேர்ல்ட் ஆப்ரேட்ஸ். அதை வந்து அவனுக்கு நல்லா புரிஞ்சதுனால பட் ஹி வாண்ட்ஸ் டு சர்வைவ் இன் திஸ் வேர்ல்டு. ஸோ அதனால் வந்து இருக்க நினைத்து, அதாவது உலகத்தில் இருக்க நினைத்து இறுக்கி கட்டியவன். இறுக்கி கட்டியதுன்றது என்னென்னா தன்னுடைய பேஷன், தான் எது பண்ணணும்னு நினைக்கிறானோ அதுக்கு பண்ண முடியாத அந்த ஆசைகளை இறுக்கி கட்டியவன். ஓரமாக மூட்டை கட்டி எடுத்து வச்சாச்சு. ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால வெள்ளை காகிதத்தில் வெண்மை தீட்டியவன். ஸோ வெள்ளை காகிதம் அப்படின்னா ஒயிட் பேப்பரில் வந்து வெள்ளை மை, அதாவது வந்து ஒரு ஒயிட் பெயிண்ட் அடித்தோம்னா ஒன்றும் தெரியாது. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிஞ்சாலும் தோணி தொலைஞ்சி அவன் உட்கார்ந்தாலும் வந்து அவனுக்கு வந்து வெள்ளை மை மாதிரி அவனுக்கு வந்து தாட்ஸ் வரமாட்டேங்குது. பிகாஸ் இஸ் ஸோ யூஸ் டு இட். ஸோ இட் கைண்ட் ஆஃப் டிஸப்பியர்ஸ். இஸ் ட்ராயிங் எ பிளாங்க் அப்படின்றது தான் வந்து இந்த வரிகளோட அர்த்தம். ஸோ இவ்வளோலாம் இருக்குது. இது ரொம்ப நெகட்டிவாக தோணலாம். பட் ஆக்சுவலி உண்மையை சொல்லப்போனால் அவன் கற்றவன். அதாவது ஏன் கற்றவன் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டு விதமானது. ஒன்று நேச்சுரல் எஜுகேஷன், என்ன ஏது எப்படி படிச்சிருக்கான்றது, அதனால் வந்து அவன் கற்றுறது. ரெண்டாவது இந்த உலகத்தில் வாழ்ந்ததுனால சமூகம் அவனுக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ அதனால் கற்றவன். ஸோ இப்படி கற்று இவ்வளோ நாள் வந்து உயிரோடு வாழ்ந்து எல்லாம் பண்ணி இருந்து அவன் வந்து ஊற்றவன். ஊற்றவன்றது என்னன்னா he is happy, he has got his own small world which he lives in, which he adores. ஊற்றவன் மெட்டீரியலிஸ்டிக் ஆகட்டும், ஒரு குழந்தையாகட்டும், அழகான மனைவி ஆகட்டும், அம்மா அப்பா ஆகட்டும், ஸோ அதெல்லாம் ஊற்றவன். சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஊற்றவன். ஸோ he is still happy and he continues in this world and he goes on a day-to-day basis. பட் அற்றவன்றது தான் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தானோ அதை செய்ய முடியலேன்ற ஒரு இது ஃபீலிங் இருக்கிறதுனால அற்றவன். அதனால் இவன். ஸோ திருப்பி சொல்கிறேன், கிறுக்கன் இவன் கிறுக்க மறந்தவன், கஞ சான்யாவில் அக்காய் நின்றவன், உரைத்து பேசி உறக்கம் தழைத்தவன், இருக்க நினைத்து இறுக்கி கட்டியவன், வெள்ளை காகிதத்தில்
வெண்மை தீட்டியவன், கற்றவன், ஊற்றவன், அற்றவன் இவன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பாய்.